இந்தோனேஷிய நாட்டில் பேய் பிடிச்சதா சொல்லப்படுற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய சடங்கு முறையை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பேய் பிடிச்சதா நம்பப்படுற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடியவங்களாம் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பெண்ணை பாக்குறதுக்கு அப்படியே இவங்க ஒரு சாதாரண பெண் மாதிரி இல்லாம டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்காங்க. இது கூடவே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலா தான் இருந்திருக்கு. இந்த வீடியோவா உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு 2 பற்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நாக்கு பாத்தீங்கன்னா வெளியில தொங்கும்படி எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களை சில பேர் நினைக்கலாம், ஏன்னா இந்த பெண் நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எரியிற தீப்பந்தத்தை தன்னுடைய வாயால வச்சு அணைச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை பயங்கரமா கடிக்க செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா எந்த ஒரு சாதாரண பெண்ணுனாலையும் இந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண் கண்டிப்பா ஒரு சூனியக்காரியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த சூனியக்காரியை அழிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ நடு ரோட்ல பார்த்தீங்கன்னா தன்னாலவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இது கூடவே அந்த ஆட்டோல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. இது கூடவே அந்த ஆட்டோ எப்படி தான் தன்னாலவே ரன் ஆகுதுங்கிறது பயங்கர குழப்பமா இருந்திருக்கு. பொதுவா ஆட்டோல யாருன்னா இருந்து கூட ரன் பண்ணா கூட இந்த ஒரு ஆட்டோவை அந்த இடத்துல கண்டினியூஸா ரவுண்ட் அடிக்கவே வைக்க முடியாது. இப்படி இருக்கிறப்ப தன்னாலவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த ஒரு இடத்துல இருந்து யாரோ ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோவை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ நிற்கவே செஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆட்டோ அந்த ஒரு இடத்துல எப்படிதான் இயங்குச்சுங்கிறது இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது கூடவே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா வியப்படைய செஞ்சிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ ட்ரெயினை இயக்கக்கூடிய என்ஜின் டிரைவர்னால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. காரணம் பட்ட பகல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இத தூரத்துல இருந்து பார்த்தா இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின் ட்ராக்கை தான் கிராஸ் ஆகி போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செஞ்சதாகும். இவரு நினைச்ச மாதிரி இந்த ஷேடோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஃபேஸ்புக்ல பயங்கர வைரலான இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. இது கூடவே பட்ட பகலையும் அமானுஷ்யங்கள் தெரியதான் செய்யுதுங்கிறதையும் தெரியப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரெயின் ட்ராக்ல ஏதோ ஒரு பெண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய ஆவி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அலைஞ்சு திரியறதாவும் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஈஸ்ட் சைனால ஒரு ரோட்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த ஒரு காட்சியை ஒரு குணம் நீங்களே கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இந்த வீடியோவை நார்மலா பாக்குறப்ப 6 மாதங்களே ஆன ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நடு ரோட்ல தவழ்ந்து போற மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த ஒரு ரோட்டு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கடந்து போயிருக்கு. இத பாக்குறதுக்கு அப்படியே மண்டி போட்டுக்கிட்டே இந்த குழந்தை பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ரன் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மூலமா எடிட் பண்ணப்பட்டிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோவை நார்மலா கொஞ்சம் நீங்களே கவனிச்சு பாருங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மூலமா எடிட் பண்ணப்படலங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதன் பிறகு யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஒரு குழந்தையை மீட்டெடுத்து அதன் பிறகு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய அவங்களுடைய பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்துல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட காட்சியை செக் பண்றப்பதான் இந்த ஒரு ஃபுட்டேஜ் சிக்கனதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்லுங்க, இது எடிட்டிங் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கலாமா இல்லனா இது ஒரு மர்மமான காட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டுல ஒரு பீச்சுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு இடத்த பாத்தீங்கன்னா அந்த பெண் ரொம்ப நேரமா போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல அதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா திடீர்னு தன்னுடைய கேமரால வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு எதிர்பாராத விதமா அவருடைய கேமரால பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காட்சி ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா வானத்துல பயங்கர பிரகாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா டக்குன்னு கிராஸ் ஆகி போயிருக்கு. அதுலயும் அந்த கடல் தண்ணி எதிரொலிப்புல பாத்தீங்கன்னா இது நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் ஃபிளைட் தான் அந்த இடத்துல போயிருக்கலாம், ஏன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா அது லேண்ட் ஆயிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஃபிளைட்டு இந்த அளவுக்கு பயங்கர பிரகாசமா அதே சமயத்துல இப்படி டக்குனு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதே சமயத்துல இது ஃபிளைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இந்த வீடியோ எடுத்து அந்த பெண் சொல்ல செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ கனடா நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்மானால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு சமயத்துல தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல தன்னுடைய குழந்தைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலயும் தன்னுடைய குழந்தைக்கு நேரா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் ஷேடோ போகவே செஞ்சிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கேமரால கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்கள சில பேர் அந்த இடத்துல யாராவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை தவிர வேற யாருமே தன்னுடைய வீட்டுல இல்லங்கிறத அந்த மதர் சொல்ல செஞ்சிருக்காங்க. இது கூடவே தன்னுடைய குழந்தையை தனியா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கூட பேசுற மாதிரியும் விளையாடுற மாதிரியும் இந்த மதர் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சாதாரணமா தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ சைனா நாட்டுல ஒரு மாலுக்கு வெளியில கார் பார்க்கிங் ஏரியால பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கூட்டி பார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு ஸ்கூட்டி பாத்தீங்கன்னா தன்னாலவே மூவ் ஆகி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தலைகீழ கவிழ்ந்து கீழே விழுந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த ஒரு இடத்துல எப்படிதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா அந்த வழியில போன ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. அந்த வழியில போன சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாம பயங்கர ஆச்சரியத்தோட நிறுத்தி பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை எத்தனை முறை வச்சு ரீப்ளே பண்ணி பார்த்தாலும் அதே சமயத்துல ஜூம் பண்ணி பார்த்தாலும் இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு இடத்துல எப்படிதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா இது கண்டிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்த ஒரு கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லி அவங்கள தவிர அவங்களுடைய வீட்டுல வேற யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதா சொல்லி ஒவ்வொரு நாளுமே பல வீடியோக்களை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க ரெக்கார்ட் செஞ்ச ஒவ்வொரு வீடியோலயுமே சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே சிக்கல. இதே போலதான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் அந்த கப்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மூவ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜூம் பண்ணி பாக்குறப்ப பெண்ணோட உருவத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த ஒரு இடத்துல போக செஞ்சிருக்காங்க. மற்றபடி இது உருவாக்கப்பட்ட வீடியோவோ இல்லனா கிராபிக்ஸ் மூலமா எடிட் பண்ணப்பட்டிருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா தாங்கள் இதை எதுவுமே பண்ணணும்னு சொல்லி ஜெனினா தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டது என்னங்கிறது அந்த கப்பிள்ஸ்க்கே தெரியலங்கிறது தான் சொல்ல செஞ்சிருக்காங்க. பொதுவா அமானுஷ்ய காட்சிகள் எத்தனை இடங்கள்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அப்பதான் இந்த ஒரு அமானுஷ்ய வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல செலிப்ரேட் வீடியோவா எடுக்கப்பட்ட இந்த ஒரு காட்சி பாத்தீங்கன்னா அதன் பிறகு மிஸ்ட்ரீஸ் காட்சியில இடம்பெற்றிருக்கு. ஏன்னா கேக்கு கட் பண்றதுக்காக ஒரு பெண் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த கேக்ல பொருத்தப்பட்ட கேண்டில் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்கு. சரி, இதுல என்னடா அமானுஷ்யத்தை கண்டா அப்படின்னு சொல்லி உங்களை சில பேர் கேட்கலாம். இந்த பெண்ணுக்கும் பின்னாடி நின்னுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க பாத்தீங்கன்னா கேண்டில அணைச்சதை சொல்லி இந்த பெண் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாலே தெரியும். இந்த பெண் பாத்தீங்கன்னா கேண்டில் அணைச்சதுமே பின்னாடி தான் திரும்பி பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண் குழந்தை இதை செஞ்சிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பெண் குழந்தை இதை செய்யவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த பெண்ணுடைய மூச்சு காத்து பட்டு இந்த கேண்டில் அணைஞ்சிருக்கலாம்னு உங்களை சில பேர் சொல்லலாம். ஆனா இந்த பெண்ணுடைய மூச்சு காத்து அந்த கேண்டில்ல படவே இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு கேண்டில் அணைஞ்சது அந்த பெண்ணை பயங்கரமா பயப்பட செஞ்சிருக்கு.